ஹாய் ஆல். நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தீங்க வீடியோஸ்லாம் தமிழில் போடுங்கன்ட்டு. சரி, அப்போ நாங்களும் நினச்சோம், சரி ஓகே, இனி வர வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் தமிழ்லேயும் போடலாம், எல்லாருக்கும் புரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக தமிழில் இருக்க போகுது. இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ZZ பிளான்ட். ஸோ இந்த ZZ பிளான்ட்னா என்ன, அது ஏன் இவ்வளோ காமனாக அட்ராக்டிவாக இருக்குது, அது பெட் ஃப்ரெண்ட்லியாக இல்லையா, அது எப்படி கேர் பண்ணுறது, அதை எப்படி ப்ராபகேட் பண்ணுறது, அண்ட் அதோட ப்ரைஸ் எல்லாம் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ZZ பிளான்ட்னா என்ன? ஸோ இந்த ZZக்கு ZZன்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட சயின்டிஃபிக் நேம் ஜாமியோக்யூலஸ் ஜாமிஃபோலியா. ஸோ இந்த ZZ அது ரெண்டில் இருந்து தான் இந்த பேர் வந்துச்சு. ரொம்ப கஷ்டமான பேர் தான், வாயிலேயே நுழையில, இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த பிளான்ட் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரவுட் ப்ரான் ஆஃப்ரிக்கா, அங்கே தான் இந்த பிளான்ட் இருந்துச்சு. ஸோ ட்ரவுட் ப்ரான் ஏரியாஸ்னால் தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஏரியா, தண்ணியே இல்லை அப்படின்ற ஏரியாவில் தான் இது இருந்துச்சு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் லொக்கேட் ஆகிருந்த டச் நர்சரிஸ் என்ன பண்ணாங்கன்னா, இதோட ப்ராபகேட்டிங் பொட்டென்ஷியல், அதாவது இது எவ்வளோ சீக்கிரமாக வளருது அப்படின்ற அந்த பொட்டென்ஷியலை பார்த்துட்டு 1996 இதை வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ 1996 இந்த 2021 வரைக்கும் அது நிறைய இடத்துல த்ரூ அவுட் த வேர்ல்டு அது சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ZZ பிளான்ட் இவ்வளோ பாப்புலராக ஏன் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அதோட டார்க் க்ரீன் லீவ்ஸ், அடுக்கடுக்காக பக்கத்தில் அழகாக இருக்கிற அந்த டார்க் க்ரீன் லீவ்ஸ் பார்த்து எல்லாரும் அட்ராக்ட் ஆக ஆரம்பித்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக வேக்ஸியாக ஒரு ரூமில் வச்சாலே அது அவ்வளோ பிரைட்டன் அப் பண்ணி காட்டுச்சு அந்த ரூமை. ஸோ அதனால தான் இந்த ZZ பிளான்ட் இவ்வளோ அட்ராக்டிவாக வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பாட்டில் வைக்கிறீங்களோ அந்த பாட்டில் இதோட க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பரபரன்னு பெரிய காடு மாதிரி வளராமல் இது அழகாக மைல்டாக வளரும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ரொம்ப நாள் தண்ணி ஊற்றாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட இது பாட்டுக்கு வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஸோ இது ஒரு ட்ரவுட் டாலரண்ட் பிளான்ட். நாசா அப்ரூவ் பண்ண ஏர் பியூரிஃபையர் பிளான்ஸில் ZZ பிளான்ட்டும் ஒன்று. அதாவது இது ஏரில் இருக்கிற ஜைலீன், டொலுவின் அண்ட் பென்சீன்ற பார்ட்டிகல்ஸை இந்த டாக்ஸின்ஸை இது ஏர்லேருந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்றது நாசா ஸ்டடியில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ZZ பிளான்ட்டை சுற்றி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இதை தொட்டால் கேன்சர் வந்துரும்னெல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ரீசெண்டான ஸ்டடியில் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை தொட்டாலாம் கேன்சர் வராது, ஆனால் இது பெட் ஃப்ரெண்ட்லி கிடையாது. நம்ம பெட்ஸு இதை சாப்பிட்டாலோ இல்லை அது பக்கத்தில் போய் அவங்க உரசிட்டு இருந்தாலோ இது டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கேன்சர்லாம் வராதுங்க. அதே மாதிரி இதை ஹேண்டில் பண்ணும்போது க்ளவுஸ் போட்டு ஹேண்டில் பண்ணணும், இல்லாட்டி ஹேண்டில் பண்ணி முடிச்சுட்டு கையை சுத்தமாக கழுவிட்டா இட் இஸ் ஆல் வெல் அண்ட் குட். ZZ பிளான்ட் கேர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு பிகினராக எனக்கு பிளான்ட்லாம் வளர்த்த தெரியாதுன்னு நீங்கள் சொன்னீங்க கூட ஒரு ZZ பிளான்ட்டை வாங்கி நீங்கள் வளர்த்தலாம். ஏன்னா இது அவ்வளோ சிம்பிள் டு கேர். ZZ பிளான்ட்டுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக சாயில் தேவை அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. ஒரு வெல் ட்ரெயின்ட் சாயில், அதாவது தண்ணி நல்லா ட்ரெயின் ஆகிற மாதிரி ஒரு சாயில் இருந்தாலே போதும், இது சூப்பராக வளரும். இதுக்கு ஃபர்டிலைசர் ரிக்குவயர்மெண்ட் எப்படின்னா, ஒன்ஸ் இன் அ மந்த் நீங்கள் கொஞ்சம் ஃபர்டிலைசர் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி விட்டால் போதும். இல்லை நீங்கள் ஆர்கானிக் கம்போஸ்ட் எனக்கு போட்டால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒன்ஸ் இன் அ மந்த் கொஞ்சமாக இது போட்டுக்கிட்டால் போதும். ZZ பிளான்ட் வாட்டரிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது சம்மர் டைமாக இருக்கிறதுனால ஒரு நார்மல் வாட்டர் ரிக்குவயர்மெண்ட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தி எல்லா பிளான்ட்ஸ்க்குமே தேவை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ZZ பிளான்ட் பாட்டை பாருங்கள், அதோட சாயில் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விடுங்க, இல்லைனா இட்ஸ் ஆல் வெல். இல்லை அந்த சாயில் நல்ல வெட்டாகவே இருக்குன்னா நீங்கள் அந்த சாயில் எப்போ ட்ரை ஆகுதோ அப்போ தண்ணி ஊற்றி விட்டால் மட்டும் போதும். ஒரு ZZ பிளான்ட்டுக்கு காமனான ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த லீவ்ஸ் எல்லாம் ப்ரௌன் ஆகலாம், இல்லாட்டி இந்த லீவ்ஸ் கேர்ள் ஆகலாம், இல்லாட்டி இந்த பிளான்ட்ஸோட லீஃப் எல்லாம் கீழே விழ ஆரம்பிக்கலாம். அது ஏன் ப்ரௌன் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அண்டர் வாட்டரிங். வாட்டர் ரொம்ப கம்மியாக பண்ணும்போது அந்த லீவ்ஸ் எல்லாம் ப்ரௌன் ஆகி டேர்ன் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மல் ரிக்குவயர்மெண்ட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி விட்டு பாருங்கள். லீவ்ஸ் கேர்ள் ஆகுது அப்படின்னா இந்த பிளான்ட்டை நீங்கள் டைரக்ட் சன்லைட்டுக்கு நிறையா எக்ஸ்போஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஏதாச்சும் ஒரு ரூமில் நல்ல இன்டைரக்ட் சன்லைட் கிடைக்கிற இடத்துல மாற்றி வச்சிங்கன்னா அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். லீவ்ஸ் எல்லாம் கீழே விழுது அப்படின்ற ப்ராப்ளம் பார்த்தோன்னா அதோட ரீசன் ஓவர் வாட்டரிங். ஸோ எப்போவுமே ஒரு பிளான்ட்டை அண்டர் வாட்டரும் பண்ணக்கூடாது, ஓவர் வாட்டரும் பண்ணக்கூடாது. நீங்கள் சாயிலோட கண்டிஷன் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா மட்டும் நீங்கள் தண்ணி விட்டால் போதும்.
இனி நாம் இந்த ZZ பிளான்ட்டை எப்படி ப்ராபகேட் பண்ணலாம், அதாவது எப்படியெல்லாம் வளர்த்தலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ZZ பிளான்ட்டை ஸ்டெம் ப்ராபகேஷன் பண்ணலாம். ஒரு ஹெல்தியான லீஃப் இருக்கிற ஸ்டெம்மாக பார்த்து கட் பண்ணி ஒரு பாட்டில் கோகோபீட் அண்ட் சாயில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாட்டில் இந்த ஸ்டெம்மை ப்ளேஸ் பண்ணி ஸ்டெம் ப்ராபகேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ராபகேஷன் எப்படின்னா லீஃப் ப்ராபகேஷன். ஒரு ஹெல்தியான லீஃபாக பார்த்து அதோட பீட்டியோல் கூட அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் கூட அதோட காம்பும் அட்டாச் ஆகிருக்கு. அந்த லீஃபை அதே பாட்டுக்குள்ளே நீங்கள் ப்ளேஸ் பண்ணி அப்படி கூட ப்ராபகேட் பண்ணிக்கலாம். இந்த லீஃபை நாம் வாட்டர் ப்ராபகேஷன் கூட பண்ணலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் வாட்டர் ஃபில் பண்ணி இந்த மாதிரி ஒரு டைட்டான பிளாஸ்டிக் ரேப்பை வந்து மேலே போட்டுக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் அது டைட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதில் ஹோல்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண அந்த லீஃபை அந்த பீட்டியோலோட உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வந்து வாட்டர் ப்ராபகேஷன் கூட பண்ணிக்கலாம். ஃபைனல் டைப் ஆஃப் ப்ராபகேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூபர் ப்ராபகேஷன். டியூபர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கிழங்கு, ஒரு பொட்டேட்டோ டைப். ஸோ இருந்து தான் நம்ம ZZ பிளான்ட்டோட ஸ்டெம்மும் ரூட்டும் வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த டியூபர் ப்ராபகேஷனோட அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு டியூபர்லேருந்து நமக்கு மல்டிபிள் பிளான்ட்ஸ், அதாவது 2, 3, 4 பிளான்ட்ஸ் கூட நம்ம ஒரு டியூபர்லேருந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நானும் இந்த டியூபரை காட்டலான்னு தான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிருக்கேன், வரதான் மாட்டேங்குது. ஸோ என்ன மாதிரி ஒரு பிளண்டர் பண்ணிடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்டெலிஜென்ட்டாக நீங்கள் அந்த டியூபரை செப்பரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு என்ன ஆகும்னா சாயில் எல்லாம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இந்த பாட்லேருந்து நம்ம பிளான்ட்டை செப்பரேட் பண்ணுற மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாகவே அமைஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டியூபரை வந்து நம்ம பார்த்தாச்சு, நம்ம வெளியே எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த டியூபரை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி பார்க்கும்போது ரூட் ஃபார்மேஷன் சூப்பராக ஆகிருக்கு. இதை நான் செப்பரேட் பண்ணுறேன். இதை செப்பரேட் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், ஒரு டியூபர்லேருந்து கிட்டத்தட்ட 2 பிளான்ட் அரைஸ் ஆகிருக்கு. அண்ட் இன்னொரு டியூபர்லேருந்து 3 பிளான்ட் அரைஸ் ஆகிருக்கு. பார்த்திங்களா, அந்த கிழங்கு மாதிரி ஒரு ஃபார்மேஷன். ஸோ அதுதான் டியூபர் ஃபார்மேஷன். அண்ட் இந்த டியூபரை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி டியூபர் ப்ராபகேஷன் பண்ணிக்கலாம்.